வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை 2025ஆம் ஆண்டு நாங்கள் வரவேற்கின்றோம். அதே வேளையில் எமது ஒரு கால் 2024லும் இருக்கின்றது. அடுத்த காலை நாங்கள் 2025இல் வைத்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் எப்பொழுதும் புதிய ஆண்டுகள் வரும் பொழுது புதிய வாய்ப்புகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். ஒன்றிலும் புதிய சந்தர்ப்பங்களை காத்திருக்க வேண்டும். சாதாரணமாக சொல்வார்கள், நீங்கள் பழையதை முற்றாக மறந்து விடுங்கள், விட்டு விடுங்கள் என்று. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். கடந்ததை நீங்கள் எல்லாவற்றையும் விட வேண்டியதில்லை. கடந்ததை கற்றுக்கொண்டதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலம் உங்களுக்கு எவ்வாறு நன்மை அளித்தது, எவ்வளவு தூரம் உங்களை முன்னேற்றுவதற்கு ஒவ்வொரு கணங்களும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும், ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வாறு உங்களுக்கு ஒத்துழைத்தார்கள். சில வேளைகள் கடந்த காலத்தில் அது பாதகமானது இருக்கலாம், பல சோதனைகள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாமே உங்களை முன்னேறுவதற்கு, உங்களை தகுதி வாய்ந்ததற்கு, சோதனைகள் எப்பொழுதும் வருவது ஒருவனை தகுதி வாய்ந்ததாக்குவதற்கு. ஆகவே உங்களை கடந்த காலம் தகுதி வாய்ந்தவராக்கி இருக்கின்றது. அதே வேளையில் சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம். அதே போல் இப்பொழுதும் உங்களுக்கு புதிய ஆண்டில் நீங்கள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை சந்தோஷமாக, சரியான புத்தி தெளிவுடன் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா சில வேளைகள் வாய்ப்புகள் எங்கள் கதவை தட்டும், ஆனால் நாங்கள் அதை உதாசீனப்படுத்தி விடுவோம். சில வேளை வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அரிய சந்தர்ப்பங்கள் கதவை தட்டும் பொழுது நாங்கள் நினைப்பது பயப்படுவோம். இந்த ஆள் மனதில் சில வேளை பயங்கள் இருக்கின்றது. ஐயோ, இந்த ஆபத்து காத்து இருக்கின்றதோ, என்ன செய்து விடுவார்கள், அந்த பயந்த மனோபாவம் வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை தவற விட்டணும். அரிய பொன்னான வாய்ப்புகளை தரணும். வாய்ப்புகள் கதவை தட்டும் பொழுது உங்கள் தெளிவான புத்தியின் மூலமாக, சாதகமான சிந்தனை மூலமாக அந்த வாய்ப்புகளை வரவேற்று கொள்ளுங்கள், அவற்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மற்றது சோதனைகளை, வாய்ப்புகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அவையெல்லாம் உங்களை உறுதியாக்குவதற்கு, உரமாக்குவதற்காக அவை சேருகின்றன. ஆகவே இந்த விழிப்புணர்வுடன் புதிய ஆண்டை வரவேற்றுங்கள். சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான ஒரு காலத்தை உருவாக்குங்கள் என்று உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகின்றோம்.